ஏய் இன்னைக்கு வந்து ரைஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம்டா. சிக்கன் வச்சு பண்ணுவாயா? என்ன சொன்னா? சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் பண்ணிடலாம்ல அதுக்கு? வா நீ போயிட்டு சிக்கனை பொரி, நான் போயிட்டு ரைஸ் கிண்டுறேன். நம்ம ரெண்டு பேர் கிண்டுறது ஓகே. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லணும் ஃபர்ஸ்ட். அப்படியே லைக் போட்டுருங்க. அப்பதான் சோறு நல்லா வரும். நாங்க சாப்பிட நல்லா வாங்க வீடியோக்குள்ள போலாம். தள்ளி போட்டுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ் 65 எடுத்துறலாம். சொல்லிட்டு வீடியோ பவுடர் கொட்டிக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். முட்டையை போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். எலுமிச்சை பழத்தை புளிஞ்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிளகா வெட்டிக்கலாம். மிளகா கட் பண்ணியாச்சு. இப்ப பீன்ஸை கட் பண்ணிக்கலாம். பீன்ஸை நம்ம அலசிக்கலாம். அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப சட்டியை வச்சுக்கலாம். ஊத்திக்கலாம். சிக்கன் எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம். வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா பொரிஞ்சு வந்துக்குச்சு. இப்ப நம்ம எடுத்து போட்டுக்கலாம். என்னடா பார்த்தா என்ன வருது? என்ன தனியா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. தனியா பிச்சை எடுத்துக்கலாம். பிச்சை எடுத்துக்கிட்டாச்சு. நீங்க தோசை வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா வெட்டிக்கலாம். சில்லி பவுடர் கொட்டியாச்சு. அடுத்து பெப்பரை போட்டுக்கலாம். கரம் மசாலா கொட்டிக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொட்டிக்கலாம். முட்டைக்கோசை கொட்டிக்கலாம். எடுத்து வச்ச மசாலாவை கொட்டிக்கலாம். சோயா சாஸ் ஊத்திக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கலாம். வடிச்சு வச்ச சோத்தை கொட்டிக்கலாம். சிக்கனை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சோற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு தக்காளி சோறு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் ரைஸ் செஞ்சோம். தக்காளி சாதமா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் கோவப்படாதீங்க. அது வந்து தக்காளி சாதம் மாட்டக்கு போயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வரும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி ஆகிப்போச்சு. இது மடக்கு தக்காளி சாதம் மடக்க. இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு ஃப்ரைட் ரைஸ் மடக்க இருக்கும். அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் ஒழுங்காக செய்கிறோம். நீங்கள் கோவிச்சுக்காதீங்க. தக்காளி சாதம் மடக்க தான் இருக்குது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வாட்டி ஃப்ரைட் ரைஸ்லாம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.